சிலர் எல்லோரிடமும் எளிதாக நம்பிக்கை வைப்பார்கள். ஆனால் சிலர் அப்படி இல்லை. யாராவது நல்லவராக இருந்தாலும் உன்னுக்குள் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். இவர் உண்மையிலேயே நல்லவரா? பின்னாடி என்ன நடக்குமோ என்று மனம் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க முயலும். இதைப் பலர் நீ அதிகமாக சந்தேகப்படுகிறாய் என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் சைக்காலஜி பார்வையில் இது ஒரு பலவீனம் அல்ல. இது உங்கள் மனம் கற்றுக்கொண்ட ஒரு பாதுகாப்பு அமைப்பு. நீங்கள் எளிதாக நம்ப முடியாதவர் என்றால் அதற்கு பின்னால் சில ஆழமான மனப்பண்புகள் இருக்கும். இன்று அதையே நாம பார்க்கலாம். If you struggle to trust people, you probably have these 4 traits. 1. நீங்கள் அதிகமாக உணர்ச்சிகளை உணரக்கூடியவர். Psychology research shows that highly sensitive people, HSP traits, often process emotional signals deeply. ஒருவர் பேசும் சின்ன மாற்றம், குரல் டோன், முகபாவனை எல்லாவற்றையும் நீங்கள் கவனிக்கிறீர்கள். இதனால் மற்றவர்கள் சாதாரணமாக பார்க்கும் விஷயங்கள் கூட உங்களுக்கு சிக்னல் போல தோன்றலாம். ஒருவரின் சின்ன மாற்றம் கூட இவரேன் இப்படி பேசுகிறார் என்று உங்கள் மனம் ஆராய ஆரம்பிக்கும். உதாரணமாக, ஒரு நண்பர் வழக்கமாக மெசேஜ் அனுப்புவார். நான் திடீரென குறைவாக பேசினால் மற்றவர்கள் அதை கவனிக்காமல் விடுவார்கள். ஆனால் நீங்கள் அதை மனதில் எடுத்துக் கொள்வீர்கள். இது பேரானோயா இல்லை, டெப்த் ஆஃப் பெர்செப்ஷன். நல்ல பக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் மனிதர்களை மிகவும் ஆழமாக புரிந்து கொள்கிறீர்கள். உண்மையான நோக்கங்களை வேகமாக உணரக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்கிறது. Rare emotional intelligence. 2. நீங்கள் கடந்த அனுபவங்களில் இருந்து கற்றுக்கொண்ட பாதுகாப்பு. Research in attachment psychology indicates that early emotional wounds or betrayal experiences shape how we trust later in life. நீங்கள் ஒருமுறை யாரிடமாவது ஏமாற்றப்பட்டிருந்தால் உங்கள் மனம் அதை லெசன் ஆகஸ்ட் சேமித்திருக்கும். அடுத்த முறை யாராவது நெருக்கமாக வந்தால் மனம் உடனே கேட்கும், முன்பு போல மீண்டும் நடக்குமா? உதாரணமாக, ஒரு நண்பர் ஒருமுறை உங்கள் நம்பிக்கையை காயப்படுத்தியிருந்தால் புதிய நண்பர்களை சந்திக்கும் போது கூட ஒரு டிஸ்டன்ஸ் வைத்திருப்பீர்கள். இது உங்களை கடினமானவர் ஆக்கவில்லை, இது உங்களை செல்ஃப் ப்ரொடெக்டிவ் ஆக்குகிறது. நல்ல பக்கம் என்னவென்றால், நீங்கள் யாரை உண்மையில் நம்ப வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்க மிகவும் கவனமாக இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் தவறான மனிதர்களை குறைவாக அனுமதிக்கிறீர்கள். 3. நீங்கள் ஆழமாக யோசிப்பவர், அதிகமாக பகுப்பாய்வு செய்பவர். Psychology shows that analytical thinkers often struggle with blind trust because their brain automatically looks for patterns, contradictions, and hidden meanings. ஒருவர் சொல்வது மற்றும் செய்வது இடையே சிறிய மிஸ்மேட்ச் இருந்தாலும் உங்கள் மனம் அதை பிடித்துவிடும். உதாரணமாக, ஒருவர் நான் பிஸி இல்லை என்று சொன்னாலும் அவர்களின் நடத்தை வேறாக இருந்தால் நீங்கள் அதை உடனே நோட்டீஸ் செய்வீர்கள். இதனால் நீங்கள் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் கொண்டவர் போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் நீங்கள் ரியாலிட்டி செக் செய்யும் ஒரு மைண்ட்செட் வைத்திருக்கிறீர்கள். நல்ல பக்கம் என்னவென்றால், நீங்கள் எளிதில் ஏமாற மாட்டீர்கள். வாழ்க்கையில் முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது இது பெரிய ஸ்ட்ரென்த். 4. நீங்கள் உணர்ச்சியாக ஆழமாக காயப்பட்டவர், அதனால் எல்லாவற்றையும் பாதுகாப்பாக அணுகுகிறீர்கள். Sometimes trust issues are not personality, they are emotional memory. Psychology says that emotional pain creates protective boundaries in the brain. Once you experience betrayal, rejection, or disappointment, your mind tries to prevent similar pain again. உதாரணமாக, ஒருவர் உங்களை நம்பிக்கையோடு பயன்படுத்தியிருந்தால் அடுத்த முறை யாராவது நெருக்கமாக வரும்போது உங்கள் மனம் மெதுவாக டிஸ்டன்ஸ் வைக்க ஆரம்பிக்கும். இது நீங்கள் யாரையும் நம்ப முடியாதவர் என்பதல்ல, இது நீங்கள் மீண்டும் காயப்பட விரும்பவில்லை என்பதுதான். நல்ல பக்கம் என்னவென்றால், நீங்கள் உண்மையான உறவுகளுக்கு மிகுந்த மதிப்பு கொடுக்கிறீர்கள். ஒருவரை நம்பினால் அது ஷெல்லோ இல்லை, அது டீப் அண்ட் மீனிங்ஃபுல். இப்போது ஒரு முக்கியமான விஷயம், நம்பிக்கை இல்லாமை என்பது ஒரு குறைபாடு அல்ல, அது உங்கள் அனுபவங்கள் உங்களை பாதுகாப்பாக மாற்றிய ஒரு வடிவம். ஆனால் வாழ்க்கையின் முக்கியமான பகுதி என்னவென்றால், எல்லோரும் ஒரே மாதிரி இல்லை. கடந்த காலத்தில் உங்களை காயப்படுத்தியவர்கள் இருந்தார்கள் என்பதற்காக அனைவரும் அப்படியே இருப்பார்கள் என்று அர்த்தமில்லை. சரியான மனிதர்கள் வந்தால் உங்கள் பாதுகாப்பு சுவர் மெதுவாக சாஃப்டன் ஆகும். அது வீக் ஆகும் என்பதல்ல, அது மச்சூர் ஆகும். நீங்கள் ட்ரஸ்ட் செய்ய சிரமப்படுகிறீர்கள் என்றால் அது நீங்கள் அதிகமாக உணரும் ஒருவர், அதிகமாக யோசிக்கும் ஒருவர் மற்றும் உங்கள் மனதை பாதுகாக்க தெரிந்த ஒருவர் என்பதற்கான அடையாளம். இறுதியாக ஒரு சின்ன நினைவூட்டல், உங்கள் நம்பிக்கையின்மை ஒரு காயம் அல்ல,
அது உங்கள் அனுபவங்கள் உருவாக்கிய ஒரு பாதுகாப்பு மொழி. அதை புரிந்து கொண்டால் நீங்கள் உங்களை குறைத்து பார்க்க மாட்டீர்கள். நீங்கள் யாரை நம்ப வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்கும் திறன் கொண்டவர். அதுதான் உண்மையான வலிமை. இதே மாதிரி சைக்காலஜி இன்சைட்ஸ், ஹிடன் ட்ரேட்ஸ் மற்றும் மனித மனத்தின் உண்மைகளை புரிந்து கொள்ள விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் மனதையும் உங்கள் அனுபவங்களையும் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள நாம தொடர்ந்தும் பார்க்கலாம்.